வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். நான் தென்காசி நோக்கி தான் போயிட்டுருக்கேன். என்ன விஷயம்னா, ஜீவசமாதின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஜீவசமாதி அடைந்த சித்தர் ஜீவசமாதி அடைகிற அதே மாதிரி அடைய போகிற சித்தர் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி சித்தர் ஒருத்தர் கூப்பிட்டுருந்தார் போல். இந்த மாதிரி அவர் தெரிஞ்ச ஒருத்தர் ஹோட்டல் வச்சுருக்காரு. அவர் தான் அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு. இந்த மாதிரி நீங்கள் போங்க ஜி, போயிட்டு அந்த ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரின்ட்டு அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். சரி, ஓகே, வாங்க போகலாம் அப்படி நடந்து போயிட்டுருக்கேன். லிஃப்ட் எதுவும் கிடைக்கல, ஜஸ்ட்டு வால்கபிள் தான் போயிட்டுருக்கேன். சப்போஸ் இங்கேருந்து 22 கிலோமீட்டர் இருக்குது. போயிட்டு என்னென்னு பார்ப்போம், வாங்க. ஜஸ்ட் அப்படியே வாக்கிங் போயிட்டுருக்கேன். இந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கேன். மைனா குருவியெல்லாம் அந்த ரோட்டில் இறங்கி கத்திக்கிட்டு இருக்கு. நல்லா இருக்குல்ல வியூவு. அந்த மலைக்கு நடுவில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். வரிசையாக தென்னைமரமாக ஒரு வியூவு. இப்படி தான் போயிட்டுருக்கேன். லிஃப்ட் கிடச்சா சல்லுன்னு போயிடலாம். பார்ப்போம் லிஃப்ட் வருதான்ட்டு. சரி, ரொம்ப பெரிய சம்பவம் ஒன்று ஆயிடுச்சுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் உட்காந்துருந்தேன். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போவோம், கொஞ்சம் எவ்வளோ நேரம் நடந்து வந்துருந்தேன். சரின்ட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போவோம்னு சொல்லிவிட்டு உட்காந்துருந்தேன். ஜஸ்ட்டு நல்லா இங்கே மட்டும் தான் கொஞ்சம் க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரைட்டாக இந்த முன்னாடி மட்டும் ஒரு சீட்டில் உட்காந்துருந்தேன். உட்காந்து இந்த கூலிங் கிளாஸ் இருக்குல்ல, அதை லைட்டாக தொடச்சி அப்படியே வச்சுட்டேன். அப்படியே வச்சுட்டு என்னென்னு தெரியாமல் ஏதோ ஒரு வீடியோ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே நான் கிளம்பி அப்படியே போயிட்டேன். லெஃப்ட் கேட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் தாண்டி போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் யோசனை வருது, பேங்கில் தேடுறேன், அங்கே தேடுறேன், இங்கே தேடுறேன், கிடைக்கவே இல்லை. பார்த்தா கூலிங் கிளாஸ் எப்படி வச்சேனோ சேம் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி இந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். காமிக்கிறேன் இருங்க. இந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். நல்ல வேலையாக அங்கே யாரும் எடுக்கல. அப்படியே இதே மாதிரி இருக்குது. இன்ட்ரோ எப்படிடா கொடுக்கன்றதும் யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலையாக கிடச்சிருச்சு ஒரு வழியாக. பாடா கிடச்சிருச்சு ஒரு வழியாக. வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். ஒரு வழியாக வந்தாச்சுங்க. ஒரு வழியாக அந்த சித்தர் இருக்குல்ல, சமாதி, அது பக்கத்துலேயே வந்தாச்சு. இப்போ ஆக்சுவலாக நம்ம ஒரு வழியாக இந்த மகாலிங்க கோயில் மலை, மகாலிங்க மலைன்னு சொல்லுவாங்க, அந்த மலைக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே இந்த வியூ தான் நீங்கள் இப்போது பேக்கில் என் பேக் சைடில் பார்க்குறது. நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைட் வியூ காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஜஸ்ட்டு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தெரியும் உங்களுக்கு. அந்த பக்கம் தான் போகிறேன். இந்த ரோடு வழியாக போயிட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படி போயிட்டு அப்படியே மேலே ஏறுற மாதிரி தான் இருக்கும். இப்போது நான் இப்படி தான் போயிட்டுருக்கேன். ப்ரோ கூட தான் போயிட்டுருக்கேன். ப்ரோ தான் நம்மளை இங்கேருந்து நம்ம கூட்டிகிட்டு போகிறாரு. போயிட்டு அங்கே போயிட்டு நான் ஃபுல் வியூ உங்களுக்கு மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் காமிக்கிறேன். அங்கே போயிட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம நாளைக்கு மார்னிங் பௌர்ணமின்றாங்க. ஸோ ஸ்பெஷல் டேவாக இருக்குமா அந்த கோயிலில். அதனால் ஃபுல்லாக நம்ம அங்கே இருந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம நிறைய விவரங்கள் அவங்ககிட்டே தெரிஞ்சுக்க போகிறோம். சேம் அண்ணனும் வருவார். அவர்கிட்டையும் நம்ம விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பிளேஸில் இருந்து அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ வாங்க போயிட்டே இருக்கலாம்.
ஸோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் அந்த மாதிரி ஜீவ சமாதி அடைஞ்ச ஒரு சத்குரு பற்றி தான் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல இருந்து சேம் நம்ம வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு மேலே ஒரு கோயில் காமிச்சிடல, அந்த கோயிலேருந்து நாளைக்கு மார்னிங் 6 o'clockலேருந்து இல்லைன்னா 7 o'clockலேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து நல்லா விசேஷம் போயிட்டுருக்குன்றாங்க. நாளைக்கு விசேஷமாக வந்து இருக்குன்றாங்க. ஸோ அங்கே தான் வந்து ஃபுல்லாக எடுக்க போகிறோம். வீடியோ எடுத்துகிட்டு கீழே வரப்போகிறோம். கீழே வந்துட்டு மிஸ்ஸிங் ஏதாவது ஃபுட்டேஜ் இருந்தால் இங்கே ஜீவ சமாதியில் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு நிறைய விஷயங்களை வந்து கேதர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். பக்கத்துலேயே வந்து ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இந்த உள்ளே வந்து ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ஸ்டே பண்ணுறதுக்காக. நாளைக்கு வந்து ஃபுல்லாக அந்த கோயில் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு கவர் பண்ணிவிட்டு வர்ற மாதிரி தான் ஐடியா. அண்டு எதுக்கு இன்றைக்கி ஈவினிங் போகல அப்படின்னு மாதிரி கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து மேலே போனால் அது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்ட்டு நம்ம வந்து ஈவினிங்கே தங்கிட்டு நாளைக்கு மார்னிங் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக மேலே போயிட்டு மார்னிங் 7 o'clockலேருந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு பக்தர்கள்ட்டையும் நல்ல ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு அப்படியே கீழே வந்துட்டு இன்னும் சில விஷயம் இந்த ஜீவசமாதி பற்றி கேதர் பண்ணோம்னா கேதர் பண்ணிவிட்டு அப்படியே அவங்கள்ட்டையும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ அதுதான் பிளான். பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு டே 8 பார்க்கலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக டே 7 வர்றதை பார்த்துருப்பீங்க, இங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு டே 8 பார்க்கலாம்.